தியரிஸ் ஆஃப் எமோஷன்ல 4 இம்பார்ட்டன்ட் தியரிஸ் பத்தி பார்க்கலாம். ஜேம்ஸ் லாங் தியரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு ஈவென்ட் நடக்கும். அதாவது இப்ப நம்ம ஸ்னேக் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்? ஹார்ட் ரேசஸ் அல்லது நம்ம ஓடுவோம். ஓகேவா? அது வந்து என்ன அப்படின்னா, பிசிக்கல் ரியாக்ஷன். கரெக்ட்டா? இந்த அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த இமோஷனே ஃபீல் பண்ணுவோம். ஓகே, நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் லாங் சொல்லியிருக்காரு. அதே இது கெனான் பட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஈவென்ட் அதாவது இப்போ ஸ்னேக்க பார்க்கறது, டாக் ஏதோ ஒண்ணு ஒண்ண பார்க்குறோம். பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுல வந்து என்ன சொல்றோம்? பிசிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் எமோஷனே நம்ம ஃபீல் பண்ணுவோம். இங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிசிக்கல் ரியாக்ஷன், எமோஷன் ரெண்டுமே வந்து சேமா சேமா வந்து அப்பயே நம்ம நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சைமல்டேனியஸா நடக்கும். அதே இது இப்ப சச்சேட்டர் சிங்கர் தியரியை வந்து டூ ஃபேக்டர் தியரின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இதுல வந்து ஈவென்ட் நடக்குது. இப்போ ஸ்னேக் பாக்குறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசியோலாஜிக்கல் அரோசல் பிளஸ் காக்னிட்டிவ் லேபிள் இந்த ரெண்டு ஃபேக்டர் இருக்கிறனால தான் இதை நம்ம வந்து டூ ஃபேக்டர் தியரின்னு சொல்றோம். இப்போ பிசியலாஜிக்கல் அரோசல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்னேக்கை பார்க்குறோம், நமக்கு வந்து பதட்டமா இருக்கு, பிளஸ் நமக்கு வந்து நான் டேஞ்சர் சுச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயமும் சேமா நடக்கும். அதனாலதான் நம்ம டூ ஃபேக்டர் தியரின்னு சொல்லி சொல்றோம். என்னன்னா, ஓடுறோம் பிளஸ் வந்து நான் டேஞ்சர் சுச்சுவேஷன்ல இருக்கேன்றது தெரியுது, அதுக்கப்புறம் தான் வந்து இமோஷனையே நான் ஃபீல் பண்றேன். ஓகேவா? இது வந்து சச்சேட்டர் சிங்கரோட தியரி. அதே இது லெசாரஸ் தியரியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு டேஞ்சரஸ் ஈவெண்ட் நடக்குது. டார்க் ஒரு டார்க் பிளேஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பாக்குறேன். அங்க வந்து இப்போ இந்த இதை வந்து காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இதை வச்சு நீங்க ஆக்சுவலா இதை குழப்பாம ஞாபகம் வச்சுக்கலாம். டூ ஃபேக்டர் தியரி அப்படின்றனால பிசியலாஜிக்கல் அரோசல் பிளஸ் காக்னிட்டிவ் லேபிள் ரெண்டும் இருக்கும். அதே இது காக்னிட்டிவ் அப்ரைசல் தியரி அப்படின்றனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காக்னிட்டிவ் அப்ரைசல், அது வந்து அந்த ஈவெண்ட் வந்து எனக்கு வந்து ஹாப்பினஸ் ஆன ஈவெண்ட்டா அல்லது வந்து சாரோவா இல்லைன்னா டேஞ்சர் சுச்சுவேஷன் அப்படின்னு அதுக்கு வந்து காக்னிட்டிவ் அப்ரைசல், அதை நம்ம அந்த ஈவெண்ட்டை பத்தி என்ன அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுல வந்து பிசியலாஜிக்கல் ரியாக்ஷன் பிளஸ் இமோஷன் வந்து சேமா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல வந்து டூ ஃபேக்டர்னால பிசியலாஜிக்கல் பிளஸ் காக்னிட்டிவ், அதுக்கப்புறம் தான் இமோஷன். பட் ஆனால் லசாரஸ்ல என்ன அப்படின்னா, ஈவெண்ட் நடக்குது, காக்னிட்டிவ் அப்ரைசலுக்கு அப்புறம் தான் பிசிக்கல் ரியாக்ஷனும் எமோஷனும் சேமா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்க இது எப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்ப ஜேம்ஸ் லாங் பொறுத்த வரைக்கும் பிசியலாஜிக்கல் பிளஸ் எமோஷன், பிசியலாஜிக்கலுக்கு அப்புறம் தான் எமோஷன் வருது. கரெக்டா? சோ இங்க டூ ஃபேக்டர்ல பிசியலாஜிக்கல் பிளஸ் காக்னிட்டிவ் அப்புறம் தான் எமோஷன். இங்க கெனான் பார்ட்ல வந்து ரெண்டும் சேமா நடக்கும்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி லசாரஸ் தியரியில ரெண்டும் சேமா நடக்கும். அதுக்கு முன்னாடி காக்னிட்டிவ் மட்டும் வரும். இந்த மாதிரி நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கலாம்.